ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 17/1/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது நீங்கள் ரொம்ப வெளிச்சத்தில் இருந்தீங்க. இப்போ கார் இருளாக இருக்குது. இப்போ மீண்டும் வெளிச்சத்துக்கு நீங்கள் போகணும். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் ஞான சூரியன் வந்திருக்கிறார். கேள்வி: பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு எந்த கதை சொல்ல வந்திருக்கிறாரு தெரியுமா? உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் முதல் பிறவியில் இருக்கும் பொழுது ஒரே ஒரு தெய்வீக தர்மம் மட்டும்தான் இருந்தது இந்த பூமியில், இல்லையா? உங்களுடைய கதையை சொல்ல தான் வந்திருக்கார். நம்ம கதையை சொல்கிறதுக்காகவே வந்திருக்கார். ஸோ ஒரே தர்மம் இருந்தது. அப்போ பிறகு 2 யுகம் முடிந்த பிறகு, சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரகத்துக்கு வரும்பொழுது பெரிய பெரிய கோயிலை உருவாக்குனீங்க, பக்தியை தொடங்கினீங்க. இப்போ இது உங்களுடைய கடைசியிலும் கடைசி பிறவி, இல்லையா? கடைசி பிறவி. அந்த கடைசி பிறவியில் கடைசி பிறவி பிராமண ஜென்மம். ஸோ அதனால் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே அப்படின்னு கூப்பிட்டீங்க, இல்லையா? வந்துட்டேன். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்முடைய கதையை சொல்கிறார் பாடல். மனிதன் என்று இருளில் இருக்கிறான். ஓம் சாந்தி. இப்போ இது கலியுகமாக இருக்குது. எல்லோருமே கார் இருளில் மூழ்கி இருக்கிறாங்க. கலியுகம்னாலே கார் இருள் தான். ஆனால் இதே பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு. அப்போ வெளிச்சத்தில் இருந்தீங்க. இப்போ தன்னை இந்துன்னு சொல்லுகிற இதே பாரதவாசிகள் உண்மையிலே தேவி தேவதைகளாக இருந்தவங்க. அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. அப்போ தான் சொர்க்கவாசியாக இருந்தீங்க, இல்லை? வேறு எந்த தர்மமும் இல்லாத வரைக்கும் நீங்கள் சொர்க்கவாசிகள். ஒரே தர்மம் இருந்தது, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். ஸோ அப்போ பாரதத்துடைய பேர் தான் சொர்க்கம், வைகுண்டம், மலர் தோட்டம், பகிஷத், ஹெவன், இந்த மாதிரி நிறைய. பாரதம் அப்போ தூய்மையாகவும் இருந்தது, பழமையானதாகவும் செல்வமிக்கதாகவும் இருந்தது. ஆனால் இப்போ பாரதம் ஏழை ஆயிடுச்சு, கலியுகம் ஆயிடுச்சு. கார் இருளில் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கே தெரியுது. சொர்க்கத்தில் இருக்கும்பொழுது தான் வெளிச்சத்தில் இருந்தோம். சொர்க்கத்தில் ராஜராஜேஸ்வரனாக, ராஜராஜேஸ்வரியாக இந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. அதை தான் சுகதாமம்னு சொல்கிறோம். பாபா கிட்ட இருந்து தான் நீங்கள் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையணும், அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடையணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த ஆஸ்தி தான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது. இப்போ எல்லோரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக பாரதம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமுமே ராவணனுடைய ஜெயிலில் இருக்கிறாங்க, சோகவனத்தில், துக்கத்தில் இருக்கிறாங்க. ராவணன் இலங்கையில் மட்டும் இருந்தான். ராமர் பாரதத்தில் இருந்தார். ராவணன் சீதையை கடத்தினான் இப்படின்னா ராமாயணத்தில் சொன்னதெல்லாம் பொய், இல்லையா? ராவணன் ஒட்டுமொத்த உலகத்திலையும் இருக்கிறான். அவர்களை மீட்பதற்காக பாபா பரந்தாமத்திலிருந்து வர்றார். ஸோ கீதை தான் முக்கியமானது. எல்லா சாஸ்திரங்களையும் உயர்ந்தது ஸ்ரீமத் பகவத்கீதை. ஸ்ரீமத்னாலே பகவானால் சொல்லப்பட்டது, பாரதத்தில் சொல்லப்பட்டது. ஏன்னா சத்கதியை கொடுக்கிறது கீதை. மனிதர்கள் கொடுக்க முடியுமா சத்கதி? அப்போ யார் சொல்லியிருக்க முடியும்? சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் ஜீவன் முக்தியில் இருந்தாங்க. அவங்க இந்த ஆஸ்தியை கலியுகத்தின் இறுதியில் அடைஞ்சாங்க. பாரதவாசிகளுக்கு இது தெரியாது. ஏன்னா எந்த சாஸ்திரங்களும் இது கிடையாது.
சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் ஞானம். சத்கதி மார்க்கத்தின் ஞானம் மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. எல்லோருமே பக்தியை கற்றுக் கொடுக்குறவங்க தான். சாஸ்திரம் படிங்க, தானம் புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்தி துவாபர யுகத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்குது. சத்யுகம் திரேதா யுகத்தில் ஞானத்துடைய பலன் இருக்கும். அங்கேயும் கூட இந்த ஞானம் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஞானத்துடைய பலன்தான் இருக்கும், பக்தியும் அங்கே இருக்காது. பாரதத்துடைய இந்த ஆஸ்தி, சொர்க்கம்ன்ற ஆஸ்தி இருக்கும் பொழுது அது சங்கமயுகத்தில் தான் தந்தைக்கிட்ட இருந்து கிடைச்சிது இல்லையா? சொர்க்கத்தில் இருக்கிற ஆஸ்தி எங்கேருந்து கிடச்சிது? சங்கமயுகத்தில் வந்து கொடுத்தார். அது மறுபடியும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. பாரதவாசிகள் நரகவாசிகளாக எல்லையற்ற துக்கம் மிக்கவர்களாக ஆகும் பொழுது தான் கடவுளை கூப்பிட்றாங்க. பதித்த பாவனா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே அப்படின்னு கூப்பிட்றாங்க. யாரோட துக்கத்தை நீக்கிறார்? எல்லாருடைய துக்கத்தையும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும், குறிப்பாக பாரதத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. ஸோ அந்த விகாரங்களை நீக்கி தூய்மையாக்கிற பதித்த பாவனர் பாபா தான். ஒவ்வொரு கல்பத்திலையும் சங்கமயுகத்தில் வரன்றார். ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் நான் தான். அகலிகைகள், விலை மாதர்கள், குருமார்கள் எல்லாரையும் நான் தான் வந்து முன்னேற்றுறேன். ஏன்னா இது தூய்மையற்ற உலகமாக இருக்குது. சத்தியுகம் தான் தூய்மையான உலகம். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இவங்க சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்கன்றது பாரதவாசிகளுக்கே தெரியல. அவங்க வேறு எங்கேயோ வாழறாங்க இப்போ இருக்குன்னு நினச்சிட்ருக்குறாங்க. தூய்மையற்ற கண்டம் அப்படின்னா பொய்யான கண்டம், அதான் கலியுகம். தூய்மையான கண்டம்னா உண்மையான கண்டம், அதான் சத்தியுகம். அப்படி தூய்மையான கண்டமாக இதே பாரதம் இருந்தது. இதுதான் அழிவற்ற கண்டம். இந்த பாரதம் ஒருபோதும் அழியாது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இங்கே இருந்தபொழுது வேறு எந்த கண்டமும் கிடையாது. மற்ற கண்டம், அந்த கண்டத்தை சார்ந்தவர்கள், மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள்லாம் பின்னாடி தான் வராங்க. மனிதர்கள் ஒரு பக்கம் கல்பத்துடைய ஆயுளை லட்சக்கணக்கான வருடம்னு எழுதிட்டாங்க. ஆனால் உண்மையிலே கல்பத்துடைய ஆயுள் வெறும் 5000 வருஷம்தான். கல்பத்துடைய ஆயுளை மட்டும்தான் நீட்டினாங்களா? இன்னொரு பக்கம் மனிதர்கள் 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. நாய், பூனை, கழுதை இப்படியெல்லாம் மனுஷன் பிறந்தான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாய் பூனையுடைய பிறவிகள்லாம் தனி. நாய் நாயாக தான் பிறக்கும், பூனை பூனையாக தான் பிறக்கும், மனுஷனாக தான் பிறப்பான். 84 லட்சம் விதமான உயிரினங்கள் இருக்குது. மற்றபடி 84 லட்சம் பிறவிகள் கிடையாது மனிதனுக்கு. மனித இனம் ஒன்று தான். எப்போவுமே அவங்க மனிதர்களாகத்தான் பிறப்பாங்க. அவங்களுக்கு அதிகபட்சம் 84 பிறவிகள் தான். நாடகப்படி பாரதவாசிகள் தன்னுடைய உயர்ந்த தர்மத்தையே மறந்துட்டாங்க. அதிலும் குறிப்பாக கலியுகத்தின் இறுதியில் முற்றிலும் அழுக்காகிட்டாங்க. அப்போ தான் பாபா வந்து தூய்மையாக்குறார். அது அந்த நேரத்துக்கு பேர் தான் சங்கம் யுகம். அதான் இப்போ நடக்குது. அப்போ பாபா வரும்போது இந்த பூமி எப்படி இருக்குது? துக்கதாமமாக இருக்குது. அப்போ தான் பாபா வந்து இதை சுகதாமமாக ஆக்குறார். இதே பாரதம் மறுபடியும் சுகதாமமாக ஆக போகுது. அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, பாரதவாசிகளாகிய நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீங்க. பிறகு
84 பிறவி ஏணிப்படியில் இறங்குறீங்க. சதோ பிரதானத்துலேருந்து சதோ, பிறகு ரஜோ, பிறகு தமோ வந்து தான் ஆகணும், இறங்கி தான் ஆகணும். ஆனால் தேவதைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ பணக்காரர்களாக மகிழ்ச்சி மிக்கவர்களாக இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பணக்காரர்களாக மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் நிறைந்தவர்களாக வேறு யாருமே கிடையாதுன்றார் முழு கல்பத்திலையும். அப்போ பாரதம் எவ்வளோ செல்வமிக்கதாக இருந்தது. வைடூரியங்கள் கல் மாதிரி அவ்வளோ மலிவாக கிடச்சிது, அவ்வளோ நிரம்பி இருந்தது இந்த பாரதத்தில். 2 யுகங்களுக்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் இவ்வளோ பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கும் சத்தியுகத்தின் தொடக்கத்தில். யோசிச்சு பாருங்கள். அதுவும் எவ்வளோ பெரிய கோயில் கட்டி இருக்கிறாங்க. சோமநாத் கோயில் பெரியதிலும் பெரியதாக இருந்தது. வெறும் ஒரு கோயில் மட்டும் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ அவங்க இப்போ இருக்கிறதே பெருசாக தான் இருக்கும். பட் அது இடித்து பல தடவை இடித்து கட்டினது. ஆனால் ஒரிஜினல் கோயில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும்ன்றார். வெறும் ஒரு கோயில் மட்டும் இருக்காது, நிறைய ராஜாக்களுடைய கோயில்களும் இருந்திருக்கும். எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பாபா ஞாபகப்படுத்துகிறார். உங்களை எவ்வளோ பணக்காரர்களாக நான் ஆக்கியிருந்தேன், எல்லா குணங்களிலும் நிறைந்தவர்களாக, 16 கலைகள் நிரம்பியவர்களாக நீங்கள் இருந்தீங்க. ஸோ எல்லோருமே மகாராஜா மகாராணி போல் இருந்தீங்க. அவர்களை பகவான் பகவதின்னு சொல்லலாம். ஆனால் பகவான் ஒருத்தர் தான் இல்லையா? அவருக்கு ஈக்குவலாக குணத்தில் இருந்தாங்க. அதனால் பகவான் பகவதி அவருடைய குழந்தைன்றதுனால சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பகவானை தான் தந்தைன்னு சொல்கிறோம். ஏன்னா சும்மா ஈஸ்வரன்னு சொன்னால் அவர் எல்லா ஆத்மாக்களுடைய தந்தைன்னு ஞாபகம் வராது. அதனால தான் இங்கே நம்ம சொல்கிறதே பாபா தான் சொல்கிறோம் இல்லையா? பாபா கதை சொல்கிறார், உங்களுடைய பல பிறவிகளின் கதையை சொல்கிறார். அதில் இப்போ இறுதி பிறவியில் இருக்கிறீங்க. இது ஒருத்தருடைய விஷயம் கிடையாது, உங்கள் எல்லாருடைய கதை. மற்றபடி இதில் யுத்தம் நடக்கலை, யுத்தம் மைதானத்தில் இல்லை. அங்கே கீதையில் சொன்ன மாதிரி உங்கள் ராஜ்யம் இருந்தது, அதை இப்போ பாரதவாசிகளே மறந்துட்டாங்க. சத்தியுகத்துடைய ஆயுளை ரொம்ப நீளமாக சொல்லிட்டாங்க, லட்சக்கணக்கான வருஷன்ட்டு. அதனால் வெகு காலத்திற்கு முன் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா கரெக்டாக சொல்லுவாங்கள்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு. மனிதர்களை பகவான்னு சொல்ல முடியாது, ஏன்னா சத்கதி கொடுக்குறவர் தான் பகவான். மனுஷங்க யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரு சிவபாபா தான். சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறவர் அந்த ஒரு சத்தியமான பாபா தான். அவருக்கு பூஜை செய்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் நிறைய பேருக்கு பூஜை பண்ணுறீங்க, ஆனால் யாருடைய வரலாறும் யாருக்குமே தெரியாது, தெரியாமலே பூஜை பண்ணுறாங்க இல்லையா? இப்போ இயேசுவை பற்றி தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு, அது கரெக்டோ இல்லையோ, பட் ஏதோ ஒன்று ஓகே, நமக்காக ரத்தம் சிந்தினாருப்பா அதனால் தெய்வம். இவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியாது, கோயில் கட்டுற அளவுக்கு என்ன பண்ணாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால் சிவ ஜெயந்தியை கொண்டாடுறீங்க. ஏன்னா மகிமைக்குரியவர் அவர் தான். பிறந்த நாள் கொண்டாடணுன்னா அவருக்கு தான் கொண்டாடணும், ஏன்னா அவர் தான் புது உலகத்தை படைக்கிறார். அதனால தான் சொர்க்கத்தின் இறை தந்தைன்னு சொல்கிறோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுப்பவர் அவர். அளவற்ற சுகம், ஜென்ம ஜென்மமாக தொடருது சுகம். சத்தியுகத்தில் நிறைய சுகம் இருந்தது. அதை யார் ஸ்தாபனை பண்ணால், எப்படி ஸ்தாபனை பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் பாபா தான் புரிய வைக்கிறார். பாபா தான் ஸ்தாபனை பண்ணுறார். ஏன்னா
நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குறது, அதாவது கீழானவர்களை உயர்ந்தவர்களாக தேவதைகளாக ஆக்குறது ஒரு தந்தையுடைய காரியம்தான். அதை மனிதர்கள் பண்ண முடியாது. குழந்தைகளாகிய உங்களை நான் தூய்மைப்படுத்துகிறேன்னு பாபா சொல்கிறார். நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராகிறீங்க. உங்களை தூய்மையற்றவராக ஆக்குறது யார் இல்லையா? தூய்மை ஆக்கிறது பாப்பானா தூய்மை இழக்க வைக்கிறது யார்? இந்த ராவணன். அது தெரியாமல் தூய்மை இழக்க வைக்கிறதும் கடவுளே, துக்கத்தை கொடுக்கறதும் கடவுளே அப்படின்னு மனிதர்கள் எல்லா தப்பான விஷயத்தையும் கடவுள் மேலே போட்டாங்க. பாபா சொல்கிறாரு, அரை கல்பம் நீங்கள் தந்தையை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் நான் சுகத்தை கொடுக்குறேன். பிறகு அரை கல்பம் முடிஞ்சு ராவண ராஜ்யம் தொடங்கும் பொழுது உங்களுக்கு பூஜையும் செய்கிறாங்க. ஸோ இப்படி மகிமைக்குரியவராக ஆக்கிறது தான் கடவுளுடைய வேலை. அவர் எப்படி துக்கம் கொடுப்பார்? இது உங்களுடைய பல பிறவிகளின் கடைசி பிறவி. பாபா, நான் எத்தனை பிறவி எடுத்துருக்கிறேன்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான பாரதவாசிகளே, ஆத்மாக்களே, இப்போ உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை நான் கொடுக்குறேன். குழந்தைகளாகிய நீங்கள் தான் 84 பிறவி எடுத்தீங்க. இப்போ 21 ஜென்மத்துக்கு பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. எல்லோரும் ஒன்றா வர்றது கிடையாது. ஸோ அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக தான் மேலேருந்து வராங்க. சத்யுகத்துடைய சூரிய வம்சத்து பதவியை நீங்கள் தான் மறுபடியும் அடையிறீங்க. அதாவது உண்மையான பாபா கிட்டேருந்து நரன்லேருந்து நாராயணன் ஆகிறத சத்திய நாராயணன் கதையை நீங்கள் தான் கேட்குறீங்க. சத்திய ஞானத்தை கேட்குறீங்க. இது ஞானம். பக்தி மார்க்கத்தில் கேட்ட அந்த சத்யநாராயணன் கதை பக்தி. அதன் மூலமாக சத்கதியும் ஏற்படாது, நாராயணனாகவும் ஆக முடியாது. ஸோ எல்லா சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது தான், ஞான மார்க்கத்தை சார்ந்தது கிடையாது. இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்மீக ஞானம். இதை சுப்ரீம் ஆத்மா பரமாத்மாவே உட்கார்ந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். குழந்தைங்க ஆத்ம அபிமானி ஆகணும். தன்னை ஆத்மான்னு நிச்சயப்படுத்திக்கிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஆத்மா அபிமானா நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த உடல்ன்றதை மறக்கிற அளவுக்கு நமக்குள்ளே அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, கண்ணால் பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், ஆத்மா அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆத்மா நிச்சயப்படுத்தி பாபாவை மட்டும் நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ பாபா புரிய வைக்கிறாரு, ஆத்மாவில் தான் நல்ல சமஸ்காரம் கெட்ட சமஸ்காரம்லாம் இருக்குது. அதன்படி தான் மனிதர்களுக்கு நல்ல பிறவி கெட்ட பிறவியும் கிடைக்குது. சமஸ்காரம் சரியில்லைன்னா பிறவியும் மோசமாக தான் இருக்கும். ஸோ இந்த பிரம்ம பாபா அவ்வளோ தூய்மையாக இருந்தார் ஆரம்பத்தில். ஆனால் அவருடைய இறுதி பிறவியில் தூய்மையற்றவராக இருக்கிறார். தத்துவம் நீயே அதுவே நீ. தந்தையாகிய நான். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவதையாக இருந்ததும் அவர் தான், சத்திரியனாகவும் அவரே வராரு, அப்புறம் வைசியனாக, சூத்ரனாக, பிராமணனாக, இப்போ மறுபடியும் தேவதையாக ஆக போகிறார். ஸோ அது பிரம்மா பாபாவுக்கும் பொருந்தும், நம்ம எல்லோருக்கும் பொருந்தும். ஸோ பாபா இந்த பழைய உலகத்தில், தூய்மையற்ற உலகத்தில், ராவணனுடைய உலகத்தில் தான் வர வேண்டி இருக்குது. ஸோ அப்படி தான் நான் அங்கேயும் போய் ராவணனுடைய இலங்கையில் போய் சீதையை மீட்டுட்டு வர மாதிரி தான் காட்டுவாங்க. யார் முதல் பிறவியில், அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? கடவுள் அங்கேருந்தே பண்ண முடியாதா? இல்லை, வந்தாகணும். ராவணன் இருக்கிற தேசத்துக்கு வந்தாகணும், வந்து தான் நம்மளை மீட்க முடியும். யார் முதல் பிறவியில் சத்தியுகத்துக்கு போகணுமோ அவருடைய உடம்பில் தான் பாபா வரணும். சூரிய வம்சத்தவர் தான்
84 பிறவிகளை முழுசாக எடுக்கிறாங்க. இவங்க பிரம்மா மற்றும் பிரம்மா வம்சத்தின் பிராமணர்கள். பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார். ஏன் தெரியுமா? ஏன்னா கல் புத்தியாக இருக்கிறவங்கள தங்க புத்தியாக மாற்றுறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. தினம் தினம் ஞானம் கொடுத்து கொடுத்து நம்மளை செதுக்கிறார். ஏ ஆத்மாக்களே, ஆத்மா அபிமானி ஆகுங்க. ஏ ஆத்மாக்களே, ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க மற்றும் உங்கள் ராஜ்யத்தை நினைவு செய்யுங்க அப்படின்னு தினம் தினம் பாபா சொல்கிறார். தேகத்தின் சம்பந்தங்களெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா எல்லாருமே இறக்கத்தான் வேணும். எல்லாருமே இப்போ வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, வேறு யாரையும் நினைக்காதீங்க. தேகத்தை மறங்க, தேகத்தின் உறவுகளை மறங்க. ஒரு சத்குருவை தவிர வேறு யாரும் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. யாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு சிவபாபா தான் கொடுக்க முடியும். அதனால் அவர் தான் சத்குரு. ஏ பாரதவாசி குழந்தைகளே, முதலாக நீங்கள் தான் என்கிட்டேருந்து விலகி போனீங்க, பிரிஞ்சிங்க, பரந்தாமத்துலேருந்து இங்கே வந்தீங்க. ஸோ அதனால தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிஞ்சிருந்தாங்கன்றது உங்களுக்கான பாடல். ஏன்னா முதல்ல பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இங்கே வந்தீங்க. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுடைய பிறவிகளும் கொஞ்சமாக தான் இருக்கும். முழு சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாரு. ஸோ மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாட்டினா கூட அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸி தான். ஆத்மா தான் இந்த ஞானத்தை எல்லாம் தாரணை பண்ணது. புண்ணியாத்மா, பாவாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய இந்த கடைசி பிறவி 84வது பிறவி. நீங்கள் எல்லோருமே வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறீங்க. வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறவங்க மந்திரத்தை, குருக்கிட்ட மந்திரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக குருவை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா நமக்கு கொடுக்குற மந்திரம் மன்மனாபவ. இனி நீங்கள் தேகதாரி குருவை ஃபாலோ பண்ண தேவையில்லை. அவங்க பின்னாடி போய் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் எல்லாருடைய அப்பா, டீச்சர் மற்றும் குரு நான் ஒருவனே. என்னைத்தான் பதித்த பாவனா சிவபாபா அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஸோ இப்போ பாபா ஞாபகப்படுத்துகிறார், எல்லா ஆத்மாக்களின் தந்தை பாபா தான். ஸோ ஆத்மாக்கள் எல்லாமே சத்தியமானது, அதாவது அழிவற்றது, சைத்தன்யமானது, உயிரோட்டமானது. ஏன்னா அமரனாக இருக்குது. எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் அதோடைய நடிப்பு பதிவாக இருக்குது. பாபா கூட ஆத்மாக்களை மாதிரி சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக இருக்கிறார். அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறார். நான் முழு மரத்தின் முதலிடை கடைசியை தெரிஞ்சிருக்கிறேன்றார். அதனால்தான் இந்த சிருஷ்டி மரத்தின் விதைக்கு முழு ஞானம் இருக்கும் இல்லையா? மரத்துடைய ஞானம். அதனால தான் என்ன ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கும் இப்போ முழு ஞானத்தை நான் கொடுத்துருக்கிறேன். விதையிலிருந்து மரம் எப்படி வெளிப்படுது அப்படிங்கிற முழு ஞானத்தையும் பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். மனித சிருஷ்டி மரம் எப்படி பாபா கிட்டேருந்து ஞானத்தை எடுத்து வளருது அப்படின்னு. ஸோ மரம் டக்குன்னு வளர்ந்துடாது இல்லையா? டைம் எடுக்கும். நான் விதை ரூபமாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஸோ கடைசியில் முழு மரமும் உளுத்து போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுது. பாருங்கள், தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளமே இல்லை, அஸ்திவாரமே இல்லை, மறைஞ்சு போச்சு. அப்போ தான் பாபா வரார். எதுக்கு? மறுபடியும் மறைஞ்சு போன அந்த ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை பண்ணி மற்ற எல்லா தர்மத்தையும் விநாசம் செய்ய வைக்கிறதுக்காக வரார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாமே நாடகமாக உருவாகி இருக்குது.
இதுக்கு முடிவே கிடையாது. பாபா இறுதியில் வரார். ஸோ எப்போ இந்த சிருஷ்டியுடைய முதல் இடை கடை பற்றி ஞானம் சொல்ல வேண்டி இருக்குதோ அப்போ தான் வரார். அதுதான் சங்கமயுகம். அந்த நேரத்தில் வரார். உங்களுடைய தந்தை ஒருத்தர் தான். ஸோ இதை ஏன் சொல்கிறாருன்னா, அனைத்தையும் இழந்ததற்கு காரணமான அந்த விகாரத்தை இப்போ விடுங்கன்றதுக்காக சொல்கிறார். ஆத்மாக்கள் ஏன்னா அந்த விகாரத்தினால்தான் அனைத்தையும் இழந்துட்டீங்க. இப்போ அதை விடணும். விடுவதனால் மீண்டும் அதை அடைவீங்க சத்யுகத்தை அப்படின்ட்டு. ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதரர்கள், மூலவதனத்தில் வசிக்கிறவங்க இல்லையா. நம்ம வீடு இது கிடையாதுன்றது ஞாபகம் இருக்கணும். நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களே கிடையாது, பரந்தாமத்தை சார்ந்தவர்கள். அந்த ஒரு தந்தையைத்தான் எல்லாருமே நினைவு பண்ணுறாங்க. அதிலும் குறிப்பாக இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ துக்கத்தில் எல்லோரும் நினைப்பாங்க தானே. ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்குது, அதனால தான் நினைக்கிறாங்க. யாரை நினைக்கிறாங்க? எல்லோருக்கும் சத்கதி வழங்குகிற வள்ளல் அந்த ஒரு தந்தையைத்தான் நினைக்கிறாங்க. ஸோ மகிமையெல்லாம் அந்த ஒரு தந்தைக்கு தான். ஒருவேளை தந்தை வரலன்னா பாரதத்தை யார் சொர்க்கமாக மாற்ற முடியும்? ஸோ முஸ்லீம்கள் உட்பட, ஏன்னா முஸ்லீம்கள் கடைசியில் வரக்கூடிய தர்மம் இல்லையா, அவங்களுமே இப்போ தம பிரதானமாக தான் இருக்கிறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். இப்போ நரகமாக இருக்கிறனால மறுபிறவி மீண்டும் மீண்டும் நரகத்தில் எடுக்கிறீங்க. அதனால் இறந்தவர்கள் யாரும் சொர்க்கத்துக்கெல்லாம் போகிறது கிடையாது. இந்துக்கள் யாராவது இறக்குறாங்கன்னா சொர்க்கவாசி ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி போக முடியாது. பட் ஆனால் அப்படி சொர்க்கவாசி ஆகிட்டாருன்னா அப்போ இப்போ இருக்கிறது நரகம் தானே அர்த்தம். நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு தானே பெருமையாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றீங்களா, சரி உங்கள் வாயில் சக்கரை போடுறோம். அவர் தான் சொர்க்கவாசி ஆகிட்டார், அப்புறம் எதுக்குங்க இந்த நரகத்தின் அசுரத்தனமான பொருட்களை அவருக்கு ஊட்டுறீங்க? வங்காளத்தில் மீனெல்லாம் கொடுப்பாங்களாம் இறந்தவர்களை வர வச்சு. ஸோ இது எல்லாமே கட்டுக்கதைகள்னு பாபா சொல்கிறார். யாரும் அப்படியெல்லாம் திரும்பி சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. சத்தியுகத்தில் முதல்ல யார் பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க தான் 84 பிறவி எடுப்பாங்க. ஸோ இந்த ஞானத்தில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே உடல் சிலிர்த்து போயிடுது. அப்படி ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே பக்தி மார்க்கம். இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் வெளிச்சத்தை கொடுக்கறது, அது ஒன்றும் தேவதைகள் கிடையாது. உண்மையிலே ஞானச்சூரியன், ஞானச்சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். இது ஞானச்சூரியன் பாபா, ஞானச்சந்திரன் பிரம்ம பாபா, நம்ம எல்லாம் ஞான நட்சத்திரங்கள். ஸோ மகிமையெல்லாம் இந்த ஞான சூரியன் சந்திரன் ஞான நட்சத்திரங்களுக்கு தானே தவிர ஸ்தூல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு கிடையாது. இது தெரியாமல் அவங்க சூரிய தேவதாய நமகன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த சூரியன் கூட தேவதைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பொங்கலே சூரியனுக்கான பண்டிகை, சூரிய பொங்கல்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது தேவதைன்னு நினச்சிட்டு தீர்த்தத்தை தெளிக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கம். இது மறுபடியும் நடக்க தான் செய்யும். முதல்ல பக்தி தொடங்கும்போது துவாபரகத்தில் சிவபாபாவுக்கு மட்டும் பக்தி நடக்கும். அதுதான் அவ்விபச்சார பக்தி, கலப்படமற்ற பக்தின்னு சொல்கிறார். பிறகு தேவதைகளுக்கும் பூஜை நடக்குது. பிறகு இன்னும் கீழே இறங்கி இப்போ பாருங்கள், முச்சந்தியில் மண் தீபத்தை ஏற்றி வச்சு எண்ணெய் முதலானவற்றை ஊற்றி அதுக்கும் பூஜை பண்ணுறாங்க. இல்லை நிறைய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரம் இருந்தாலே அங்கே ஒரு 3 செங்கலை வச்சு அதுக்குள்ளே விளக்கு வச்சு விளக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் விபச்சார பக்தின்றார் இல்லையா. பலரை பக்தி செய்கிறது. தத்துவங்களுக்கு கூட பூஜை பண்ணுறாங்க. கங்கா ஆரத்தின்னு ரொம்ப ஃபேமஸாக எடுப்பாங்க கங்கையில். மனிதர்களை
மனிதர்களுடைய உருவத்தை செஞ்சு வச்சு அதுக்கும் பூஜை பண்ணுறாங்க. அதனால் எந்த பலனும் ஏற்பட போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நல்லது. அற்புதமான முறையை கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்பா சொல்கிறாங்க, ஆத்மாவிலிருந்து கெட்ட சமஸ்காரங்களை நீக்கணும் அப்படின்னா ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, தீபம், அமைதியான ஆத்மா, ஆனந்தமான ஆத்மா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி சொல்லி ஆத்மாவின் மகிமை பாடி பாடி ஆத்ம உணர்வை எடுத்துகிட்டு வரணும். இது உங்களுடைய கடைசி பிறவி, 84வது பிறவி. வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறீங்க. அதனால் புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தேகத்துடைய எல்லா சம்பந்தத்தையும் விட்டுட்டு பாபாவையும் அவர் கொடுக்குற ராஜ்யத்தையும் மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். விதையாக இருக்கக்கூடிய பாபாவையும் அவர் கொடுக்கக்கூடிய சிருஷ்டி மரத்தின் ஞானத்தையும் சிந்தனை செஞ்சு எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். வரதானம்: விடுபட்டவர் மற்றும் எவரடியாகி புத்தி மூலமாக அசிரேரி நிலையின் பயிற்சி செய்யக்கூடிய அனைத்து கலைகளிலும் சம்பன்னமானவர் ஆகுங்கள். இதுக்கு விளக்கம்: எப்படி சர்க்கஸில் அந்த வித்தை காட்டக்கூடிய கலைஞருடைய ஒவ்வொரு காரியமும் ஒரு கலைநயத்தோடு இருக்கும். அவர் அவருடைய உடம்புடைய எந்த அங்கத்தையும் அவர் விரும்புகிற மாதிரி, எங்கே விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறாரோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு வளைப்பார். இல்லை, அந்த ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் பண்ணுவாங்களே சர்க்கஸில். ஸோ இது ஒரு கலை. அதே மாதிரி குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியை இதே மாதிரி வளைக்கணும். எப்போ விரும்புகிறீங்களோ, எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ, எங்கே நிலைச்சிருக்க செய்ய விரும்புகிறீங்களோ அங்கே அதே நிலையில் அவ்வளோ நேரம் நிலைச்சிருக்க வைக்கணும். ஏன்னா இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய கலை. உடம்பை வளைக்கிறத விட மனதை வளைக்கிறது தான் பெரிய கலை. இந்த ஒரு கலையின் மூலமாக 16 கலைகளிலும் நிரம்பியவர்களாக ஆகிடுறீங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவுடைய கட்டளைப்படி ஒரு நொடியில் அசரீரி ஆகிடணும். அந்த அளவுக்கு எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு எவரடியாக இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு அசரீரி ஆக முடியும் இல்லையா? போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது தான் அது சாத்தியம். இப்போ டக்குன்னு உயிர் பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஷாக்காக அது தான் இருக்கும். எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். பாபா குழந்தைங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். ஐயோ, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சான்ட்டு அலட்சியமாக இருந்துட்டா. ஏன்னா திடீர்னு முடியும் தான் சொல்கிறார். அதனால் ஒரு நொடியில் விடுபடணும். அந்த அளவுக்கு அசரீரி ஆகுங்க, எவரடியாக இருங்க. யுத்தத்தில் சமயம் செலவழியக்கூடாது. கூப்பிட்டா உள்ளேனையா, இந்த இடத்துல அடிமை மாதிரி ராஜா சொன்னால் அப்படியே செய்ய வேண்டியதுதான். எதையும் யோசிக்காமல் போயிட்டீங்கன்னா உயர்ந்த பதவி. ஆனால் அதுக்கு எந்த நேரமும் பாபாவையும் சொர்க்கத்தையும் நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதை நினைக்கலன்னா இதை தான் நினச்சிட்டு இருப்பீங்க, இந்த உலகியல் விஷயத்த. கடைசியில் யுத்தம் செய்கிற மாதிரி ஆகிடும். சீதை அழுதுட்டு துக்கத்தில் உயிர் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. கீதையில் ராமாயணத்தில் துக்கத்தில் தான் அவங்க சரீரத்தை விடுறதா காட்டுவாங்க. அப்படியே நேரம் வீணாகக்கூடாது. ஸ்லோகன்: சரளத்தன்மை மற்றும் பொறுமை குணம், இதை யார் தாரணை பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஸ்நேகி மற்றும் சகயோகி. இல்லையா? என்ன ஆனாலும் சகிச்சுக்கணும், பொறுத்துக்கணும், கூடவே சரளமாக இருக்கணும். யாரோடும் அப்படி ஈஸி நேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஈஸியாக இருக்கணும், ஒரு கடுமையாக இருக்கக்கூடாது. இந்த 2 குணத்தை தாரணை பண்ணுறவங்க தான் உண்மையான ஸ்நேகி பாபாவுக்கு. சகயோகி குழந்தைகளும் அவங்க தான், பாபாவுக்கு உதவியாளர்களும் அவங்க தான். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலேருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். யார் பரமாத்மா ஞானி குழந்தைகளோ அவங்களுக்கு ஞானத்தின் பலனாக முக்தி மற்றும் ஜீவன் முக்திங்கிற ஆஸ்தி சங்கமயுகத்திலே கிடைச்சிடுது இல்லையா? பரந்தாமத்துக்கு போய் தான் முக்தி கிடைக்கணும்னு இல்லை, சத்தியுகத்துக்கு போய் தான் ஜீவன் முக்தி கிடைக்கணும்னு இல்லை.
இங்கேயே கிடைக்கிதுன்ற. ஞானம்னா புரிஞ்சிக்கிறதுன்னு அர்த்தம். கேட்டுட்டாலே ஞானி கிடையாது, அதை புரிஞ்சு உணர்ந்தவராக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஞானி அல்லது புத்திசாலி குழந்தை தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை பந்தன் முக்தா ஆக்கிறதுக்காக எல்லா கவர்ச்சியிலிருந்தும் தன்னை விடுவிச்சிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. எந்த காரியம் செய்யும் பொழுதும் இல்லை அந்த காரியத்தின் கவர்ச்சியிலிருந்தும் விடுபடணும், மற்ற கவர்ச்சியிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னு புரிஞ்சு விலகி காரியம் செய்வாங்க. அதுதான் புத்திசாலி குழந்தை. ஸோ அந்த மாதிரி குழந்தையுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் சம்பந்தம் தொடர்பில் எல்லாத்துலேயும் முக்தி, ஜீவன் முக்தி நிலை இருக்கும் இல்லையா, விடுபட்ட நிலை இருக்கும். எண்ணம் சொல் செயல் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் அதுதான் சிந்தனை இருக்குமே தவிர இந்த கலியுகத்தை பற்றிய எந்த விஷயமும் எண்ணத்திலும் இருக்காது, வார்த்தையிலும் இருக்காது, செயலிலும் இருக்காது. ஸோ அதுதான் அதே மாதிரி தொடர்புலையும் இருக்காது. சகோதர ஆத்மா எல்லோரும் ஒன்றா போயிட்டுருக்குறோம் படகுல, இந்த உணர்வு தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே முக்தி, ஜீவன் முக்தி நிலை தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் விடுபட்ட மற்றும் அன்பான நிலை அப்படின்னு சொல்லப்படுது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.